ஹாய் கைஸ், வெல்கம் டு எஃப்எக்ஸ் தமிழ். இன்னைக்கு என்ன முடிவு, எனக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கல. அதனால வந்து ரொம்ப முடிவு எடுத்துட்டு சரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஜோன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டான வீடியோ உங்களுக்கு. ஓகேவா? இப்போ ஒரு ஜோன் ட்ரேடரா இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேஜரா இருக்க ஜோன்ஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணிருவாங்க. மேஜரா எந்தெந்த இடத்துலலாம் ஜோன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணுவாங்க. அதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் வேலையா இருக்கும். அதுக்கடுத்து அந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுப்பாங்க. இதுதான் வந்து அவங்க ஜோன் ட்ரேடரோட ஒரு மெத்தடு, ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு நான் யூஸ் பண்ற சில இதெல்லாம் நான் சொல்றேன். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாரி எடுக்கலாம், எந்த மாரி எடுத்தா ப்ராஃபிட் கிடைக்கும், எது எடுத்தா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இது வந்து இன்னொருத்தரோட ஸ்ட்ராட்டஜி. அததான் நான் வந்து பார்த்து இங்க வந்து சொல்றேன். இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து நடந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. நடக்கிற ஸ்ட்ராட்டஜி. அதனால சொல்றேன். இப்ப ஒரு பிரைஸ் வந்து ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கு. இன்னொரு இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, எல்லா ஜோன் ட்ரேடரும் அந்த 3வது இடத்த ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இல்ல 3வது இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்குன்னா 4வது இடத்த ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். நான் தப்பு இல்ல. கரெக்ட் தான். இப்ப அந்த இடத்துல வந்து எப்படி வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த இடம் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 2 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ட்வீசர், டாப் சாரி. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ட்வீசர் டாப் அண்ட் ட்வீசர் பாட்டம் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது 2 வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, என்கல்ஃபிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். புல்லிஷ் என்கல்ஃபிங்கோ, பீரிஷ் என்கல்ஃபிங்கோ எதுவா இருந்தாலும் ஓகே தான். என்கல்ஃபிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது 2 தான் முக்கியமான கேண்டில் ஸ்டிக்கு. அது போக அந்த ஜோன். இந்த 3த்தையும் கம்பைன் பண்ணி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்ப்ளிஃபைடா சொல்றேன். ஓகேவா? ட்வீசர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் சைஸ் விக்ல இருக்கணும். சேம் சைஸ்ல விக் இருக்கணும். பாடி வந்து எங்கல்ஃப் பண்ணி முடிஞ்சிருக்கணும். அதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ட்வீசர் டாப் அது ட்வீசர் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்படி முடிஞ்சுச்சு அப்படின்னா, இங்க இருங்க மேக் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கு. இப்ப வந்து விக்கு வந்து சேமா இருக்கு அப்படின்னா, விக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சேமா இருக்கு. இதுக்கு பாடி வந்து சேமா இருக்கு அப்படின்னா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ட்வீசர் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த நேரத்துல வந்து ஒரு மாத்தி கலர் குடுத்திருக்கேன். அத பார்த்துக்கோங்க கொஞ்சம். ஒரு புல்லிஷ் மொமெண்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரு டீசர் கண்ணுக்கு பட்டா, மார்க்கெட் வந்து பீரிஷ் மொமெண்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, ட்வீசர் டாப் அண்ட் ட்வீசர் பாட்டம்னு சொல்லுவாங்க. கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வேணும்னா. ஆ இது பார்த்தீங்கன்னா, பியரிஷ் கேண்டில் அண்ட் இத பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் கேண்டில். இப்ப என்ன அப்டின்னா, என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஒரு புல்லிஷ் மொமெண்டம் பார்க்கும்போது ஒரு ஒரு டீசர் டாப் வந்து கண்ணுக்கு பட்டா, அதுக்கு அடுத்து வந்து ஒரு பீரிஷ் மொமெண்டம் வந்து கண்ணுக்கு படும் அப்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ட்வீசர் டாப் அப்டின்னு சொல்லுவாங்க. அதையே திருப்பி போட்டா அதான் ட்வீசர் பாட்டம். அதே மாரியே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பியரிஷ் மொமெண்டம்ல இருந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம்க்கு போனா அப்டின்னா, ஒரு ஒரு ட்வீசர் பாட்டம் கிடைச்சது அப்டின்னா, அப்புறமேட்டு வந்து அது வந்து பீரிஷ் மொமெண்டம் நடக்கப் போகுது அப்டின்னு சொல்லுவாங்க. புல்லிஷ் மொமெண்டம் நடக்கப் போகுது அப்டின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு சேம் சைஸ் விக்கு, சேம் சைஸ் வந்து பாடி இருந்துச்சு அப்டின்னா, அதுக்கு பேரு தான் ட்வீசர் பாட்டம். அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஒரு பிரைஸ் வந்து ஏறப்போகுது அப்டின்னு சொல்லுவாங்க. ஒரு புல்லிஷ் கிளைமேட் வந்து பீரிஷ் கிளைமேட் வந்து புல்லிஷ் கிளைமேட்டா மாறப்போகுது அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு பேரு தான் ட்வீசர் டாப் அண்ட் ட்வீசர் பாட்டம். ஓகேவா? சேம் சைஸ் விக் இருக்கணும்.
பாடி வந்து சேம் சைஸ்ல இருக்கணும். ஓகேவா? இதுக்கு பேரு தான் ட்வீசர் டாப்பு. இதே கீழ வந்துச்சுன்னா, அதுக்கு பேரு தான் ட்வீசர் பாட்டம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கல்ஃபிங் கேண்டில் மோஸ்ட்டா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஒரு பிரைஸோட ஒரு பாடிய வந்து என்கல்ஃப் பண்ணி முடிஞ்சிருந்தா, அதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, என்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? இதுக்கு பேரு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பியரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆமா. பீரிஷ் என்கல்ஃபிங் ஷிட் கலர் மாத்தி குடுத்துருக்கேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, பியரிஷ் என்கல்ஃபிங் அப்டின்னு சொல்லுவாங்க. அ அதையே தலைகீழ போட்டா அதுக்கு பேரு தான் புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்டின்னு சொல்லுவாங்க. இப்ப இது என்ன சைக்காலஜி அப்டின்னா, அதே மாரியே ஒரு புல்லிஷ் கிளைமேட் வந்து நடந்துட்டு இருக்கு. அ அடுத்த நேரத்துல வந்து ஒரு பேரிஷ் வந்து என்கல்ஃபிங் பண்ணி முடிஞ்சா, அந்த இடத்துல வந்து பியரிஷ் கிளைமேட் வந்து கண்ணுக்கு தெரியும் அப்டின்னு சொல்லுவாங்க. பியரிஷ் கிளைமேட் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பேரிஷ் வந்து கண்ணுக்கு தெரியுது. ஒரு புல்லிஷ் வந்து என்கல்ஃபிங் பண்ணி முடிஞ்சிருந்தா, இப்போ ஒரு பேரிஷ் கேண்டில் வீக் ஆகுது. புல்லிஷ் கேண்டில் அத அத வந்து இது பண்ணி முடிச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அ புல்லிஷ் கிளைமேட் கண்ணுக்கு தெரிய போது. புல்லிஷ் கிளைமேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுதா? புரிஞ்சிருக்கும். புரியுது. நான் கிளாஸ் எடுக்கிறேன்ற ஒரு மைண்ட் செட்லயே எடுத்துட்டேன். கேட்டேன். இப்போ வந்து ஆ பியரிஷ்ல ஒரு என்கல்ஃபிங் நடக்குது. ஒரு புல்லிஷ் கிளைமேட்ல ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் நடந்துச்சு அப்டின்னா, கீழ போகுதுன்னு அர்த்தம். ஒரு பியரிஷ் கிளைமேட்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கண்ணுல பட்டா, அது வந்து புல்லிஷ் கிளைமேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க. இதுதானே. இப்போ வந்து ஜோன்ஸ் அப்டின்னா என்ன அப்டின்னா, எந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து மேஜரா ரிவர்ஸ் ஆயிருக்கோ, அந்த இடத்த தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஜோன்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. சப்போர்ட்டிவ் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன் எது வேணா சொல்லுவாங்க. ஆ எல்லாமே சேம் தான். இப்ப வந்து இந்த 3த்தையும் வந்து கம்பைன் பண்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரைஸ் வந்து அ என்ன பண்ணுது அப்டின்னா, இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஜோன் இருக்கு. ஓகேவா? லெட்ஸ் கன்சிடர். இப்ப இங்க இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு. அந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து வருது. அந்த பிரைஸ் இந்த இடத்துல வந்து இருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பீரிஷ் கிளைமேட் நடந்துட்டு இருக்கு. ஒரு இந்த இடத்திலேயே மார்க்கெட் வந்து 2 தடவ ரிவர்ஸ் ஆயிருக்கு. 3வது தடவ வந்து வருது அப்டின்னா, எல்லா ஜோன் ட்ரேடர்ஸும் ட்ரேட் பண்ண ரெடியா இருப்பாங்க. என்ன பார்க்கணும் அப்டின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது பண்ணதுக்கு அடுத்து, இது வந்ததுக்கு அடுத்து பை பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா வந்து, ஆ நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, இப்ப 2 இது டச் நடந்துருச்சு. இப்ப 2 டச் நடந்துருச்சு. இப்ப 3வது டச்சுக்கு வெயிட் பண்றீங்க. கரெக்ட்டு. இப்ப 3வது டச்ல என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப ஒரு இது இருக்கு. ஒரு ஒரு கேண்டில் இருக்கு. லாஸ்ட் பீரிஷ் கேண்டில் இருக்கு. லாஸ்ட் பீரிஷ் கேண்டில் வந்து ஒரு பீரிஷ் இது முடிஞ்சிருக்கு. விக் வந்து ஒரு மாதிரி ஒரு விக் வந்து குடுத்திருக்கு. ஒரு ரிஜெக்ஷன் மாரி நடந்திருக்கு. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் கேண்டில் வந்து அந்த கேண்டில எங்கல்ஃப் பண்ணி முடிஞ்சிருக்கு. அது போக வந்து என்ன நடந்திருக்கு அப்டின்னா, அதோட விக் வந்து சேம் சைஸ்ல இருக்கு. ஓகேவா? இது வந்து எப்படின்னா, அந்த விக் பெர்சென்டேஜ் வந்து ஒரு 90% இருந்தா கூட ஓகே. ஆனா பாடி வந்து எங்கல்ஃபிங் பண்ணி முடிஞ்சிருந்தா, இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கன்ஃபர்மேஷனு இந்த இடத்துல வந்து பை ட்ரேட் பண்றதுக்கு. ஓகேவா? ஆ நான் அடுத்த வீடியோ வந்து கன்ஃபர்மேஷன் செக்லிஸ்ட் சொல்றேன். கன்ஃபர்மேஷன் செக்லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இதுல வந்து எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றேன். ஆ செக் ஷீட் மாரி அது ஒரு செக் ஷீட் மாரி. இப்ப யூரோ, யுஎஸ்டி என்ன வந்து மோஸ்ட்டா நடக்கும். ஜிபிபிஎஸ்டில என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து மோஸ்ட்டா நடக்கும். அத பத்தி நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். ஆ இப்போதைக்கு இத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஒரு இதுன்னு இருக்கு. என்ன இருக்கு? ஒரு ஒரு ஜோன் இருக்கு. அந்த இதுல பிரைஸ் ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. 3வது தடவ வந்து பிரைஸ் வந்து இந்த ஒரு டிமென்ஷன் ஒரு ஒரு இந்த மாரி ஒரு ஆ இது பண்ணுச்சு அப்டின்னா, இந்த மாரி ஒரு நடந்துச்சு அப்டின்னா, அந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஆ இது வந்து வேற ஒருத்தரோட ஸ்ட்ராட்டஜி. அத பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆ நானும் இத பேக் டெஸ்டிங்லாம் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். இருக்கறதுலயே வந்து நான் பார்க்காத அக்யூரசி இந்த ஸ்ட்ராட்டஜில தான் பார்த்தேன்.
ஓகேவா? ரீட்டெய்லர் கான்செப்ட்லயே நான் பார்க்காத ஒரு அக்யூரசி வந்து இதுல தான் பார்த்தேன். சரியா? ஆனா, ஆ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும், இன்னொன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் போதாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டைவர்ஜென்ஸ் பார்க்கணும். இண்டிகேட்டருக்குள்ள போங்க. இண்டிகேட்டருக்குள்ள போய் டைவர்ஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி போய் நான் நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. ஏன்னா, அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப வந்து பிரைஸ் வந்து ஒரு ஜோன்லயே ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பிரைஸ் வந்து மேல ஏறி ஒரு இண்டிகேட்டர்ல வந்து ஓபிவில வந்து வால்யூம்ல வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் சொல்லுது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பை ஆறதுக்குரிய அதிக கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து அதிகமா இருக்கு. அப்ப வந்து இந்த இந்த விதத்துல டைவர்ஜென்ஸ் ரெகுலர் டைவர்ஜென்ஸ் ஆகட்டும், ஆ ஹிடன் டைவர்ஜென்ஸ் ஆகட்டும், எது கண்ணுக்கு பட்டாலும் எக்ஸாஜெனரேட்டட் டைவர்ஜென்ஸ் ஆகட்டும், எது கண்ணுக்கு பட்டாலும் உங்களுக்கு நல்லது தான் பை பண்றதுக்காண்டி. இப்ப வந்து எதுக்காச்சும் நான் எக்ஸாம்பிள் கூட மேக் பண்ணல. ம். ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலாம் வேணுனா. ஏதாச்சும் இருக்கு. இது போட்டு வச்சிருக்கேன். ம். ஓகே. சரி இங்க பாருங்க. இப்ப பாருங்க இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்டின்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு ஜோன் இருக்கு. அந்த ப்ராப்பரான ஜோன வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மூவ் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டா? இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா 3வது டச்ல பார்க்குறோம். இப்ப நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விக்கு மாரி தெரிஞ்சுச்சுன்னா, லோவர் டைம் ஃப்ரேம்க்குள்ள போய்க்கோங்க. லோவர் டைம் ஃப்ரேம்க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஆ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்க்குள்ள போனா, ரொம்ப கிளியரா தெரியும். ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். அதனால உங்களுக்காண்டி ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்க்குள்ள போயிட்டுருக்கேன். ஓகே. இந்த இடத்துல பாருங்க. இந்த இடம் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வந்து அந்த மாரி எதுவும் நடக்கல. ஓகேவா? எதுவுமே நடக்கல. சரி ஓகே. இந்த இடத்துல நான் வந்து எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டேன். ஆனா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு இத விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் கடைசியா தொட்டது இதுல தான். இந்த இதுல போய் பார்க்குறோம். இந்த இதுலயும் வந்து ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இடத்துல பார்க்கும்போது கிளீனான ஒரு இது கிடைச்சிருக்கு. ஒரு விக்கு வந்து 90% கம்பேரிட்டிவ்லி சேமா இருக்கு. இந்த பாடி வந்து எங்கல்ஃபிங் பண்ணி முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து இது வந்து பெர்ஃபெக்ட்டான கன்ஃபர்மேஷன். பெர்ஃபெக்ட்டா வந்து பை எடுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல பை பண்றோம் அப்படின்னா, அடுத்த ஜோன் எங்கேயோ, அவங்க ஜோன் ட்ரேடருக்கு வந்து டிபி செட் பண்ணிக்க தெரியும். இப்ப இந்த இடம் தான் வந்து ப்ராப்பரான ஒரு ஜோனு. இந்த இடம் தான் ப்ராப்பரான ஒரு ஜோனு அப்படின்னா, கரெக்ட்டா வந்து அதுக்கு ஏத்த மாரி வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. அதனால வந்து இந்த இடத்திலேயே குளோஸ் பண்ணிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு. இல்ல அப்டின்னா, இந்த ஜோன்ல மார்க்கெட்ட புஷ் பண்ணி வப்பாங்க. நான் அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இந்த இடத்துல வப்பாங்க. இல்ல இந்த இடத்துல வப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் கீழ வப்பாங்க எப்பயுமே. நான் அவ்வளோலாம் ரிஸ்க் பண்ண மாட்டேன். எந்த இடத்துல வந்து இது இருக்குதோ அதிலயே வச்சுருவேன். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. இப்ப என்ன அப்டின்னு சொன்னீங்கன்னா, 1 தடவ, 2 தடவ, 3 தடவ டச் ஆயிருக்கு. 4வது தடவ என்ன பண்றோம் அப்டின்னா, ட்வீசர் வித் என்கல்ஃபிங் இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்வீசர் வித் என்கல்ஃபிங் நடக்குதா அப்டின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்டின்னா, ஓபிவி டைவர்ஜென்ஸ்க்குள்ள போறோம். ஓபிவி இண்டிகேட்டர்க்குள்ள போறோம். அந்த ஓபிவி இண்டிகேட்டர்ல என்ன தெரியணும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து பிரைஸ் வந்து கீழ போயிட்டு இருக்கு. ஆனா இண்டிகேட்டர் வைஸ் வந்து இது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, மேல போயிட்டு இருக்கு. ஒரு ஈக்குவல் ஹைஸ் மாரி மேக் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருந்து பிரைஸ் வந்து என்ன நடக்குது? கீழ போயிட்டு இருக்குது. ஆனா, இந்த இதுல என்ன நடந்துட்டு இருக்கு? பிரைஸ் வந்து ஈக்குவலா ஹைஸ் மேக் பண்ணிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து டைவர்ஜென்ஸ் இருக்கு.
இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹிடன் டைவர்ஜென்ஸ் தான். எக்ஸாஜெனரேட்டட் டைவர்ஜென்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் இருக்கனால, இன்னும் கொஞ்சம் ஷூர் பிரைஸ் வந்து மேல போறதுக்கு அதிக பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்றதுக்காண்டியே ஒரு ஒரு இது ஒரு ஒரு வே. ஓகேவா? அதனால தான் வந்து இது வந்து ரொம்ப அக்யூரேட்டா ஒர்க் ஆகும். ஆனா வந்து ஆ கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஆனா வந்து ரொம்ப அக்யூரேட்டா ஒர்க் ஆகும். நீங்க என்ன பண்றீங்க ஜோன் ட்ரேடரா இருக்கவங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, ஒரு ஜோன மார்க் பண்ணுங்க. ஜோன்ல வந்து இந்த மாரி வந்து இருக்குதா? ரியாக்ட் ஆகுதா? இந்த மாரி வந்து ரியாக்ட் பண்ணுதா? அப்டின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த ரியாக்ட் பண்றத அப்படியே வந்து அப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஷூரா எடுக்கலாம். நீங்க வந்து தேவையில்லாம உங்க காஸ்ட்ட வந்து வேற காச வந்து உங்க ட்ரேட வந்து வேற எதுக்கோ போடுறதுக்கு, இந்த மாரி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதுல வந்து போட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஆ இது வந்து மோஸ்ட்டா எனக்கு ஃப்ளாப் ஆயி நான் பிராக்டிஸ் பண்ணதுலயே வந்து ரொம்ப அதிகமாலாம் ஃப்ளாப்பே ஆனதில்ல இதுவரைக்கும் எனக்கு. நான் அடுத்த வீடியோல எப்படி பேக் டெஸ்ட் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஆ சரியா? சரி ஓகே. அடுத்த வீடியோ ஏதாச்சும் பார்க்கணும் அப்டின்னா, ஆ அடுத்த வீடியோ என்ன விதமான வீடியோ போடணும் அப்டின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எனக்கு. ஆ நான் அதே மாரியே வந்து கோர்ஸ் எடுக்கிறேன். 14 நாள் நடக்கும். ஆ Zoom கிளாஸ்ல வந்து எடுப்பேன். 1 ஹவருக்கு ஒரு ஒரு 1 ஹவர் 1 டே ஒன்ஸ் 1 ஹவர் 1 நாளைக்கு 1 ஹவர் தான் எடுப்பேன். ஆ நான் நான் என்னோட ஃபோன் நம்பர் அது அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் கமெண்ட்ல வந்து என்னோட ஃபோன் நம்பர் வந்து லீவ் பண்றேன். அது போக வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, என்னோட டெலிகிராம் சேனல் வந்து கீழ லிங்க் குடுக்குறேன். அதுல வந்து சில சில செட்டப்ஸ் வந்து குவாலிட்டியா இருக்க செட்டப்ஸ் வந்து அனுப்புவேன். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் படிக்கணும். அதாவது வந்து பேங்க் எப்படி மேனிபுலேட் பண்றாங்க அப்படின்றது, அதுதான் என்னோட ரியல் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் வந்து ஒரு ஹிண்ட் மாரி வந்து நான் அதுல குடுத்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஆ என்னால முடிஞ்ச அளவு YouTubeல எவ்வளோ சொல்ல முடியுமோ அத சொல்லியிருக்கேன். அது மொத்தம் 7 வீடியோ இருக்கும். அது மொத்தமா பாருங்க. ஆ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, சேனல்குள்ள போங்க. பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, அந்த இது வந்துரும். அத கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஆ பாருங்க 7 வீடியோவ. ஓகே. ஏதாச்சு ஒரு டவுட் இருந்துச்சுனாலும் அந்த டெலிகிராம்ல லிங்க் குடுக்குறேன். அத பண்ணி கேளுங்க. அப்படி எனக்கு உங்க கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்டின்னா, ஆ நீங்க இது பண்ணுங்க. என்னது என்னோட ஃபோன் நம்பர் கீழ குடுக்குறேன். அதுல வந்து நீங்க ஃபோன் பண்ணி எனக்கு கேளுங்க. ஓகேவா?